ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் அந்த குட்டி பையனை தான் காட்டுறாங்க. அவன் வந்து வேகமாக ஓடி வந்துட்டு இருக்கும்போது அந்த பெரிய அரண்மனை மாடியிலேருந்து கீழே விழுந்திருப்பான். அவன் வந்து ஒரு கம்பியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். யாராவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு அவனோட சவுண்டு கேட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க. அவனோட அப்பா அம்மா எல்லாரும் பயந்து கத்துறாங்க. அப்போ தான் அப்பாக்காரரும் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஏணி மரத்தை போட்டு தன்னோட பையனை எப்படியாவது காப்பாற்றிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே போராடிட்டு இருக்காரு. அப்போ அந்த பையன் தொங்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்திலேயே ஒரு கேபிள் ஒயரை கட்டாயி விழுந்திருக்கு. அது அப்படியே ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் அந்த பையன் மேல பட்டுச்சுன்னா அவனுக்கு ஷாக் அடிச்சு அவன் கீழே விழுந்து இறந்து போயிடுவான். அதை நினைச்சு பயந்துகிட்டு எல்லாரும் பதறிட்டு இருக்காங்க. அப்பதான் இதை பார்த்தா நம்மளோட பியா வந்து எப்படியாவது அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கம்பு எடுத்து அந்த கேபிள் ஒயரை தள்ளி விட்டுடுறா. அதோட அவங்களோட அப்பாவும் வந்து அந்த பையனை அந்த ஏணி மரத்துலேருந்து ஏறி காப்பாத்திடுறாரு. ஒரு வழியா இந்த பையன் தப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டா தான் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். அந்த கேபிள் ஒயர் வந்து நம்மளோட பியா மேல விழுந்துருது. அதனால அவளுக்கு ஷாக் அடிச்சு அந்த இடத்துலயே மயக்க போட்டு விழுந்துடுறா. இதை பார்த்து அவளோட அப்பா அம்மாக்கு அந்த குட்டி பையனுக்கு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. அவளை போய் காப்பாற்றி அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ கண்முழிச்சே பார்க்காம அதே மயக்கத்துல இருக்கா. இதை பார்த்து அந்த குட்டி பையனுக்கு பயங்கரமா கஷ்டமா இருக்கு. நம்மளால தானே நம்ம பியாக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அதே சமயம் பக்கத்துலேயே வந்து அந்த கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கான். எப்படியாவது என்னோட பியாவை காப்பாத்திடுங்க, அவளுக்காக நான் என்ன வேணா செய்வேன், கடவுளே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டிட்டு இருக்கான். சரி, அவளை போய் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போயிட்டு அவளை பார்க்க போறா. அங்க வந்து அவன் மயக்கமான நிலைமையில அப்படியே படுத்திருக்கா. அவளை பார்த்துட்டு பியா தயவு செஞ்சு எந்திரிச்சிரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம பியாவும் கண் முழிச்சிட்டு நீங்கள் இங்கே வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் நான் தான் பியா, உனக்கு எதுவும் ஆகலையில அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிடுறான். ஆமாம் நீங்கள் எனக்காக அழுதிங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, இல்லையே நான்லாம் அழலை, ஆனால் உன்னை நினச்சி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, நீ என்னால் தானே இந்த மாதிரி நிலைமைக்கு ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு வருத்தப்படுறான். ஐயோ இந்த பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து அந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது உங்களை நான் காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, அதனால தான் நான் பண்ணேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறா. அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இங்கே அப்படியே அந்த குட்டி பையனோட அம்மா அப்பா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரொம்பவே வயசானவங்க தான். இவ்வளோ வயசானவங்களுக்கு இவ்வளோ சின்ன பையனா அப்படிங்கிற மாதிரி தானே உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு தான் அவங்களே பதில் சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாமல் இருந்திருக்கும். கோயிலாக ஏறி இறங்கி தான் நம்மளோட இந்த குட்டி ரதன் சிங்கை வந்து அவங்க பெற்று எடுத்திருப்பாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிய வருது அவனோட ஜாதகத்தில் அவனுக்கு மரண தோஷம் இருக்குது அப்படிங்கிற விஷயம். இதை கேட்டு அவங்க ஒவ்வொரு நாளும் அவனை நினச்சி கவலைப்பட்டுட்டே தான் இருப்பாங்க. அவங்க அம்மாக்காரங்க சொல்கிறாங்க, இந்த பாருங்க நான் அப்போவே சொன்னேன், இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் வந்து நம்ம பண்ணியே ஆகணும். என்னோட பையன் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பெற்று எடுத்திருக்கேன். அவன் உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இருக்கக்கூடாது. ஏதோ அந்த பொண்ணு பியாவால தான் நம்மளோட பையன் இப்போ உயிரோட இருக்கான். இல்லைன்னா அவனுக்கு என்ன நடந்திருக்குங்க, அவன் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக நானும் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போதான் அப்பாக்காரரு சொல்கிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ணுவோம், அதனால நம்மளோட பையனுக்கு வந்து எதுவுமே ஆகாது, நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி அவளும் ஆறுதல் சொல்கிறாரு. இங்கே அப்படியே பியாவோட அம்மா தான் காட்டுறாங்க. என்னம்மா என்னாச்சு, நீ நல்லா இருக்கல, நீ வந்து எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்க தெரியுமா, உன்னோட அப்பா இருக்காரே அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையன் தான் அந்த ரதன் சிங், அவன் வந்து விலக்கெடுக்கும் போது நீ கரெக்டான நேரத்தில் அவனை போய் காப்பாற்றிட்ட, இதனால உன்னோட அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா, உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ஆனால் நான் ரொம்பவே பயந்துட்டேன், என்னோட பொண்ணுக்கு ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்க வருத்தப்பட, அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நல்லாதாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ தான் அவங்க வந்து சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் நாளைக்கு கோயிலுக்கு போகிறோம், எல்லாரும் ரெடியா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த குட்டி பையன் வந்து ஃபோன் எடுத்து பியாக்கு தான் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ டக்குன்னு அம்மாக்காரங்க ஃபோனை எடுத்து வாங்கிடுறாங்க. அட என்னப்பா நீ இந்த நேரத்தில் யாருக்கு கால் பண்ணுற அப்படின்னு கேட்க, இல்லைம்மா நான் சும்மா தான் வந்து கால் பண்ணலான்னு பண்ணேன், ஏம்மா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, நீ வந்து குட்டி பையன் தானே, நீ வந்து சமத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை படுத்து தூங்க சொல்கிறாங்க. நாளைக்கு வந்து நம்ம கோயிலுக்கு போகணும், சீக்கிரமாக எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க.
அதோட அடுத்த நாள் ஆகுது. பரபரப்பா எல்லாரும் கோயிலுக்கு வந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்ப வந்து அங்க பியா அவளோட ஃபேமிலியும் தான் வந்து கோயிலுக்கு வராங்க போல. ஸோ பியா வந்து கார்ல ஏறுறா. உடனே நம்மளோட குட்டி ரதன் சிங்கும் அவளோட பின்னாடியே போய் ஏறுறதுக்கு போறான். உடனே அம்மாக்காரங்க சொல்றாங்க, இல்லப்பா நீ அங்கெல்லாம் போகக்கூடாது, நம்ம தனி கார்ல தான் போறோம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழைச்சிட்டு போறாங்க. அதோட அவங்க 3 பேர் சேர்ந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பையலுக்கு வந்து மனசு வந்து கேட்கவே இல்லை. நம்மளோட பியா ஞாபகமாவே இருக்கு. அதனால கண்ணாடியை இறக்கி விட்டு பின்னாடி எட்டி எட்டி அவளையே பார்த்துட்டு வரா. இதை பார்த்தா அவங்க அம்மாவும் இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்மளோட பியா கையை காட்டுறா, உள்ளாக்க போ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் அவனும் உள்ளாக்க வரான். இங்க வந்து அப்படியே பியாவை காட்டுறாங்க. அவளுக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. அது யாரு பண்ணியிருப்பானா, அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ண போற அந்த மாப்பிள்ளை தான் வந்து பண்ணியிருப்பான். நேத்து வந்து உன்னை பார்த்ததுலேருந்து உன்னோட ஞாபகமாவே இருக்கு. நம்ம 2 பேருக்கும் நம்மளோட ஃபேமிலி மூலமா நிச்சயம் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்கும்போது அவளுக்கு வந்து அவனோட ஞாபகம் வருது. டக்குன்னு அவன் ஃபேஸ்ல ஒரு ஸ்மைலும் வருது. ஒருவேளை இவளும் அவனை விரும்ப ஆரம்பிச்சிட்டாளா என்னன்னு தெரியல. இங்க நம்ம குட்டி பையன் வந்து அவளை எட்டி எட்டி பார்த்த பியாக்கும் மனசும் கேட்கல. உடனே வந்து அவளோட அப்பாட்ட சொல்றா, அப்பா நம்மளோட ரதன் சிங் வந்து இங்க வந்து நம்ம கூட உட்காந்துக்கிட்டா என்ன, அவன் என் கூட கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு நினைக்கிறான் போல, நான் வேணா அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கவா அப்படின்னு கேட்க அவரும் ஓகேன்னு சொல்றாரு. உடனே வந்து அந்த குட்டி பையனோட அப்பாவுக்கும் வந்து நம்ம பியா கால் பண்ணி, அங்கிள் பரவாயில்ல ரதன் வந்து எங்க கூடயே வரட்டுமே கார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவரும் ஒத்துக்கிறாரு. உடனே அம்மாக்காரங்கள்ட்ட சொன்னா அவங்க வந்து இல்ல இல்ல என்னோட பையன் வந்து அங்கெல்லாம் போவேனா, அவன் ஏன் கூடயே வரட்டுமே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து குட்டியா பிரிவாத பிடிக்கிறாங்க. அப்ப அவன் சொல்றாமா, ப்ளீஸ்மா நான் எப்படியாவது அங்க போறேம்மா, நான் பியா கூட வந்து அங்க கொஞ்ச நேரம் இருக்க ஆசைப்படுறேன், நான் எப்போதும் உங்க கூட தானமா இருக்கேன், ஜஸ்ட் கார்ல வரும்போது மட்டும் நான் பியா கூட வந்துக்கிறேனே ப்ளீஸ்மா அவங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெஞ்சிறான். தன்னோட பையன் வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்கிறதுனால அவங்களுக்கு வந்து மறுக்க முடியல. ஏன்னா அவன் மேல அவங்க ரொம்பவே அளவு கடந்த பாசம் வச்சிருப்பாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவனை வந்து ஹக் பண்ணிட்டு நல்லபடியா வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதோட அப்பாக்காரரும் தன்னோட பையனை வந்து பியா கிட்ட கூட்டு போய் விட்டுட்டு பத்திரமா பாத்துக்கோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்துல அங்க வந்து அந்த குட்டி பையனோட அம்மா இருந்த காரு அப்படியே வெடிச்சு செதறுது. அதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. தன்னோட மனைவி தன்னுக்கு கண்ணுக்கு எதிராகவே வந்து இப்படி வெடிச்சு செதறத பார்த்த கணவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே கத்திக்கிட்டு அவங்க பேரை சொல்லிட்டு அந்த காரை நோக்கி ஓடும்போது அந்த காரோட கதவு வந்து இவர் மேல பட்டு இவரும் அப்படியே தூக்கி எறியப்பட்டு அந்த பாலைவன மணல்லையே போய் விழுறாரு. அவருக்கும் பயங்கரமா காயம்பட்டு அந்த இடத்துலயே மயக்க போட்டு விழுந்துடுறாரு. இது எல்லாத்தையுமே பார்த்தா நம்ம குட்டி ரதன் சிங்குக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு பக்கம் தன்னோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க, இன்னொன்னு பக்கம் தன்னோட அப்பா அடிப்பட்ட நிலைமையில இருக்காரு. இதை பார்த்த பியாவோட ஃபேமிலி பியா எல்லாருக்குமே அப்படியே கத்தி கதறிட்டு அவங்கள பார்க்கறதுக்கு ஓடுறாங்க. இது எல்லாத்தையுமே யாரு பண்ணிருப்பா அப்படின்னா அவரு வந்து பெரிய ராஜா இல்லையா, அவருக்கு வந்து நிறைய எதிரிகள் இருப்பாங்க. அவரை போட்டு தள்ளணுங்கிறதுக்காக தான் அவளோட எதிரி யாரோ தான் இந்த மாதிரி அவங்க போற கார்ல வந்து வெடிமருந்தை வச்சு அவங்க வெடிச்சு செதறணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பிளான் போட்டிருக்காங்க. அதுல வந்து அந்த குட்டி பையனும் அந்த அப்பாவும் தப்பிச்சிடுறாங்க. அம்மா மட்டும் அந்த இடத்துலயே வெடிச்சு செதறிடுறாங்க. பதறி அடிச்சுட்டு அவங்க குடும்பம் எல்லாரும் சேர்ந்துட்டு அவனோட அப்பாவை வந்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்குறாங்க. நம்மளோட குட்டி பையனுக்கு அவனால அந்த வாதங்கத்தை தாங்கவே முடியல. அப்படி கத்தி கதறான், என்னோட அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பையனோட நிலைமை என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்த பாட்டுல தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரெட் ஹார்ட் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.